Okay friends, welcome back to ReadnSpeak English channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் நம்பர் 3. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். If the plan doesn't work, just ignore its pain to shine. தோல்வியின் வலி வெற்றியின் ஒளி. ஓகே, ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே வில் டெல் த ஸ்டோரி. தே வில் டெல் த ஸ்டோரி வந்துட்டு ஃப்யூச்சர் சிம்பிளில் இருக்குது. ஸோ த ஸ்டோரி வில் பி டோல் பை தம் வரும் இல்லையா. வில்லுக்கு அப்புறம் ஒரு பி போடணும். மாடல் வர்ப், வில்லு வந்து மாடல் வர்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ வில்லுக்கு அப்புறம் பி போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ப் டெல்லுக்கு வந்து டோல்டு. ஸோ ஸ்டோரி வில் பி டோல்டு பை தம். someone has murdered the local gangster அப்படின்னு சொல்லுது. someone has murdered the local gangster அப்படின்னு சொல்லும் போது the local gangster சப்ஜெக்டில் வரும். ஸோ லோக்கல் கேங்ஸ்டர் ஹேஸ் பீன் மர்டர்ட் பை சம்மோன். ஏன்னா ஹேஸ் மர்டர்ட்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ பர்ஃபெக்ட்னாவே ஹேஸ்க்கு அப்புறம் பீன் போடணும், பிஇஎன், அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வர்பு. ஸோ சம்மோன் ஹேஸ் மர்டர் த லோக்கல் கேங்ஸ்டர்னா த லோக்கல் கேங்ஸ்டர் ஹேஸ் பீன் மர்டர்ட் பை சம்மோன். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈ லாஃப்ட் அட் மீ. ஈ லாஃப்ட் அட் மீ அப்படி இருக்கு. ஸோ மீ வந்து சப்ஜெக்ட் வரும்போது ஐ ஆகிடும். இது வந்து ஆக்சுவலாக பாஸ்ட் சிம்பிள். ஸோ பாஸ்ட் சிம்பிள்னால் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஐயாக இருக்கிறதுனால வாஸ் போடணும். அப்புறம் லாஃப்ட் வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வர்பு. ஸோ ஐ வாஸ் லாஃப்ட் அட் பை ஹிம். ஐ வாஸ் லாஃப்ட் அட் பை ஹிம் அப்படின்னு போடலாம். ராஜா கிரிட்டிசைசஸ் ராதா ஃபார் எவ்ரி திங். ராஜா கிரிட்டிசைசஸ் ராதா ஃபார் எவ்ரி திங்னா இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளாக வருது, கிரிட்டிசைசஸ். அப்போது வந்து உங்களுக்கு ராதா வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் ஈஸ் ஆக்சிலரி வர்ப் போடணும். ஸோ ராதா வந்து உங்களுக்கு சப்ஜெக்டில் வரும். ராஜா ஈஸ் கிரிட்டிசைஸ்ட் பை ராஜா ஃபார் எவ்ரி திங். ஸோ ராஜா வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வருது. ஸோ பை ராஜான்னு வரும். ஸோ ராதா இஸ் கிரிட்டிசைஸ் பை ராஜா ஃபார் எவ்ரி திங் இஸ் ஓகே. அப்புறம் தீஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் லோடிங் த லாரிஸ். இது வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. அப்போ த லாரிஸ் ஆர் பீயிங் லோடட் பை தீஸ் ஒர்க்கர்ஸ். ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் லாரிஸ்ன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட்னால ஆர் வரும், ஆக்சிலரி வர்ப். அப்புறம் பீயிங்ன்ற வார்த்தை போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ப். ஸோ தீஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் லோடிங் த லாரிஸ்னால் த லாரிஸ் ஆர் பீயிங் லோடட் பை தீஸ் ஒர்க்கர்ஸ். They will have signed the documents by tomorrow. They will have signed the documents by tomorrowன்றது will have signedன்றது future perfect tense. அதனால் the documents will have been signed by them by tomorrow வரணும். The documents will have been signed by them by tomorrow. ஏன்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிஇஎன்ன்ற வார்த்தை ஆட் பண்ணணும். will have வந்து auxiliary verb. So the documents will have been signed by them by tomorrow is the passive voice. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா we have booked all the rooms in the hotel. We have booked all the rooms in the hotel. இது பார்த்திங்கன்னா all the rooms in the hotel அப்படின்னு ஒரேடியாகவும் சேர்த்து சொல்லிடலாம். all the rooms in the hotel have been booked by us. we வந்து ஆப்ஜெக்ட் வரும்போது அஸ் ஆகும். have bookedன்றது வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ all the rooms in the hotel ஏன்னா ரூம்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து ப்ளூரலாக வர்றதுனால have been booked வரும். ஸோ all the rooms in the hotel have been booked by us. இதே நீங்கள் வந்துட்டு all the rooms have been booked by us in the hotel அப்படின்னு சொல்லலாம். பட் all the rooms in the hotel makes better sense. அதனால் சேர்த்து சொல்கிறதுலையும் தப்பு கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா you had made a mistake. you had made a mistakeனா இது வந்து had madeன்றது past perfectல வருது. ஸோ a mistake had been made by you. பர்ஃபெக்ட்னாவே பிஇஎன் அந்த வார்த்தை போடணும், பீன் போடணும். ஸோ a mistake had been made by you. அதான் வந்து passive voice. I could have solved this problem easily. I could have solved this problem easily. could வருது. ஸோ மாடல் வர்பு, அதுக்கப்புறம் have வருது. ஸோ will have மாதிரி தான் இது could have. ஸோ அதனால் என்ன சொல்லலாம்னா
this problem could have been solved by me easily னு சொல்லிடலாம். this problem could have been solved by me easily அப்படின்னு சொல்ல முடியும். so that is the passive voice. the bank has sanctioned the loan quickly. the bank has sanctioned the loan quickly ன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வருது. ஸோ ஹேஸ் அப்படியே போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் பீன்ன்ற வார்த்தை போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb sanctioned தான். ஸோ லோன் ஹேஸ் பீன் sanctioned by the bank quickly. the loan has been sanctioned by the bank quicklyன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you like this video, like, share, comment, subscribe, click the bell icon and support us. Thank you very much. Till we meet again, take care. Bye bye.